மன்னாரில் நேற்று மாலை இடம்பெற்ற துயரம். கடலில் சடலமாக மீட்கப்பட்ட குடும்பஸ்தர். மன்னார் பள்ளிமுனை கடற்பரப்பிலிருந்து திங்கட்கிழமை மாலை வள்ளத்தில் கடற்தொழிலுக்கு சென்று குடும்பஸ்தர் ஒருவர் வள்ளம் தாண்டதில் கடலில் விழுந்து உயிரிழந்தார். உயிரிழந்தவர் மன்னார் பள்ளிமுனை மேற்கு பகுதியைச் சேர்ந்த எஸ்.ஏ. ஜான்சன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர் உள்ளடங்கலாக மேலும் சில கடற்தொழிலாளர்கள் வள்ளம் ஒன்றில் தொழிலுக்கு சென்றுள்ளனர். இதன்போது நேற்று மாலை 4 மணியளவில் திடீரென கடும் காற்று மற்றும் மழை பெய்துள்ளது. இதனால் கடற்தொழிலாளர்கள் சென்ற வள்ளம் கடலில் மூழ்கியது. ஏனையவர்கள் தப்பிய போதும் குறித்த குடும்பஸ்தரான கடற்தொழிலாளர் கடலில் மூழ்கி உயிரிழந்தார். உயிரிழந்தவரின் சடலம் மீட்கப்பட்டு மன்னார் வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளை மன்னார் வைத்தியசாலை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். சாதாரண தர பரீட்சை எழுதும் மாணவர்களுக்கான அறிவிப்பு. தற்போது கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையை எழுதும் மாணவர்களுக்கான புதிய உயர்தர வகுப்புகளை எதிர்வரும் 5ஆம் தேதி ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. பெறுபேறுகள் வெளியாகும் முன்னர் உயர்தர வகுப்புகள் ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்திருந்தது. இது தொடர்பான அமைச்சரவை பத்திரம் அனுமதிக்காக அமைச்சரவைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இந்த புதிய திட்டத்திற்கு மாகாண ஆளுநர்கள் மற்றும் கல்வி அதிகாரிகளின் அனுமதியும் கிடைத்துள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இதன்படி சாதாரண தரம் வரை மட்டுமே வகுப்புகள் உள்ள பாடசாலைகளின் மாணவர்கள் உயர்தரத்திற்கு அருகில் உள்ள பாடசாலைகளுக்கு அனுப்பி வைக்கப்படுவர் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. உயர்தர வகுப்புகள் நடத்தப்பட்டாலும் குறிப்பிட்ட பாடம் கற்பிக்கப்படாவிட்டால் சம்பந்தப்பட்ட பாடப்பிரிவு உள்ள பாடசாலைகளுக்கு மாணவர்களை அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த கோவிட் அனர்த்தத்தின் போது பாடசாலைகள் மூடப்பட்டமையினால் விடுபட்ட கல்வி மற்றும் பாடசாலை பரீட்சை அட்டவணையை மீளமைக்கும் வேலை திட்டத்தின் பிரகாரம் இது நடைமுறைப்படுத்தப்படுவதாக கல்வி அமைச்சர் கலாநிதி சுசில் பிரேமஜெயந்த குறிப்பிட்டார். ரணிலின் வாக்குறுதிகள் பொய்யல்ல, செந்தில் தொண்டமான் உறுதி. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வாக்குறுதியை எப்பொழுதும் காப்பாற்றும் எனவும் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பளம் நிச்சயம் மக்களை சென்றடையும் எனவும் காங்கிரசின் தலைவரும் கிழக்கு மாகாண ஆளுநருமான செந்தில் தொண்டமான் தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள சட்டமானது அனைவருக்கும் பொதுவானது. எனவே சம்பள அதிகரிப்பு தொடர்பில் வெளியாகியுள்ள வர்த்தமானிக்கமைய கம்பெனிகள் அதனை நிச்சயம் பின்பற்ற வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கோடி ரூபாய் பெறுமதியான திமிங்கல வாந்தியுடன் 5 கைது. வீடொன்றின் பின்புறத்தில் புதைக்கப்பட்டிருந்த 10 கோடி ரூபாய் பெறுமதியான திமிங்கல வாந்தியுடன் 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவமானது புத்தளம், காட்பிட்டி, கண்டங்குளி பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. வண்ணாத்தவில்லு காவல்துறை விசேட பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவல் ஒன்றின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போதே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். திமிங்கல வாந்தியானது கடலில் மிதந்து கொண்டிருந்த நிலையில் அதனை மீட்ட கடற்தொழிலாளர்கள் அதனை விற்பனை செய்யும் நோக்கில் புதைத்து வைத்திருந்ததாக விசாரணையின் போது தெரிய வந்துள்ளது. இதன்போது கைப்பற்றப்பட்ட திமிங்கல வாந்தியானது 35 கிலோ நிறையுடையது எனவும் இதன் மதிப்பு 10 கோடி ரூபாய் எனவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். வரலாற்று சிறப்புமிக்க திருக்கேதீஸ்வர ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழா ஆரம்பம். வரலாற்று சிறப்புமிக்க மன்னார் திருக்கேதீஸ்வர ஆலய வருடாந்த மகோற்சவ பெருந்திருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியுள்ளது. மன்னார் திருக்கேதீஸ்வர ஆலய பிரதம குரு கருணானந்த குருக்கள் தலைமையில் காலை 10 மணி தொடக்கம் 12 மணி வரையான சுப நேரத்தில் கொடியேற்றம் இடம்பெற்றது. தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளுக்கு வசந்த மண்டபத்தில் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. அதனைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்திகள் கொடிக்கம்பத்திற்கு முன் எழுந்தருளியதை தொடர்ந்து விசேட வழிபாடுகள் இடம்பெற்றன. அதனைத் தொடர்ந்து கொடிக்கம்பத்திற்கு விசேட அபிஷேகம் இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து கொடியேற்ற நிகழ்வும் இடம்பெற்றது. இதன்போது கொடியேற்ற பெருவிழாவில் பல நூற்றுக்கணக்கான அடியார்கள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. யாழில் குழந்தை பிரசவித்த 15 வயது மாணவி மறைக்கப்படும் உண்மைகள், எழுந்துள்ள குற்றச்சாட்டு. யாழ் போதனா வைத்தியசாலையில் குழந்தை பிரசவித்த 15 வயது பாடசாலை மாணவி தொடர்பான தகவல்கள் எதுவும் இதுவரை தெரியவரவில்லை என குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. அத்துடன் மாணவி தொடர்பான தகவல்கள் மறைக்கப்படுகிறதா என்ற சந்தேகங்களும் எழுந்துள்ளதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர்.
கடந்த வார இறுதியில் யாழ் போதனா வைத்தியசாலையில் 15 வயதுடைய மாணவியொருவர் வயிற்று வலி காரணமாக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் அன்றிரவு குறித்த பாடசாலை மாணவி குழந்தையொன்றை பிரசவித்துள்ளார். இதையடுத்து பிறந்த நிலையில் குழந்தையை விட்டுவிட்டு குறித்த பாடசாலை மாணவியும் அவரது தாயாரும் வைத்தியசாலையை விட்டு தப்பிச் சென்றதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. இது தொடர்பில் வைத்தியசாலை நிர்வாகத்தினர் காவல்துறையினருக்கு முறைப்பாடு வழங்கிய நிலையில் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். எனினும் தப்பியோடிய பாடசாலை மாணவி இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. குறித்த மாணவியை தகாத செயற்பாட்டிற்கு உட்படுத்திய சந்தேக நபர் யார் என்ற தகவல் வெளிவராத நிலையில் மாணவி தொடர்பில் தகவல்கள் மறைக்கப்படுகிறதா என்ற சந்தேகங்களும் எழுந்துள்ளதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் பாடசாலை மாணவி வடமராட்சி கல்வி நிலையத்திற்கு உட்பட்ட பாடசாலையொன்றில் கல்வி கற்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதுவரை கல்வி திணைக்கள அதிகாரிகள் எவ்வித தகவல்களையும் பெறவில்லை என குற்றச்சாட்டு ஒன்றும் முன்வைக்கப்பட்டுள்ளது. இலங்கையர்களை கூலிப்படையாக விற்கும் நிறுவனம் எம்பி பரபரப்பு தகவல். அவன்கார்ட் என்ற நிறுவனத்தினால் ரஷ்யா உக்ரைன் போருக்கு இலங்கையர்கள் கூலிப்படையாக விற்கப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர குறிப்பிடுகிறார். ஆனால் இது இந்த நாட்டில் உள்ள நிறுவனமா அல்லது நாட்டில் உள்ள தனி நிறுவனமா என்பது தமக்கு தெரியாது எனவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள நிறுவனத்தை டிலான் மற்றும் சுரேஷ் என்ற இருவர் நடத்துவதாகவும் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர் அவன்கார்ட் என்ற நிறுவனத்தினால் இந்நாட்டின் போர் வீரர்கள் ரஷ்யாவிற்கு கூலிப்படையாக விற்கப்படுகிறார்கள். அந்த நாட்டில் பெருமளவான இலங்கையர்கள் யுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் சிலர் உயிரிழந்துள்ளதாகவும் மேலும் சிலர் காயமடைந்து சிகிச்சை பெற முடியாத நிலையில் உள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் மேலும் தெரிவித்தார். இதனிடையே ரஷ்யாவுக்கான இலங்கையின் முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க ரஷ்ய போருக்காக இலங்கையர்களை கூலிப்படையாக விற்கும் கொள்ளையின் மூளையாக செயற்பட்டதாக சந்தேகம் எழுந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி வலேபொட தெரிவித்துள்ளார். மிக குறுகிய காலத்தில் ரஷ்ய போருக்கு அனுப்பப்பட்ட இலங்கையர்களை விடுவிக்க முடியும் என உதயங்க வீரதுங்க தெரிவித்தமையால் இந்த சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் அவர் கூறினார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். விஞ்ஞான பாட வினாக்களுக்கு வழங்கப்படவுள்ள இலவச புள்ளிகள். 2023ஆம் ஆண்டிற்கான கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சையின் விஞ்ஞான பாட பரீட்சை தாளின் சில வினாக்களுக்கு இலவச புள்ளிகள் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இம்முறை இடம்பெற்ற விஞ்ஞான பாட பரீட்சைக்கான வினாத்தாள் பாடத்திட்டத்துக்கு புறம்பான முறையில் தயாரிக்கப்பட்டிருந்ததாக கல்வித்துறைசார் செயற்பாட்டாளர்கள் சுட்டிக்காட்டியிருந்தனர். அதன் காரணமாக பரீட்சை எழுதிய மாணவர்கள் பெரும் அசௌகரியத்தை எதிர்கொண்டிருந்தனர். இந்நிலையில் பரீட்சை திணைக்களத்தின் தவறுக்கு பொறுப்பேற்று விஞ்ஞான பாட பரீட்சை தாளில் சில வினாக்களுக்கு இலவச புள்ளிகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என தெரிய வந்துள்ளது. இதேவேளை எந்தவொரு மாணவனுக்கும் அநீதி ஏற்படாதவாறு நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிண்ணத்துடன் வாருங்கள், ஸ்ரீலங்கா கிரிக்கெட் வீரர்களுக்கு அதிபர் ரணில் வாழ்த்து. T20 உலக கிண்ண தொடரில் பங்கேற்பதற்காக நாட்டிலிருந்து புறப்பட்டு செல்லவுள்ள ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அணியினர் நேற்று பிற்பகல் அதிபர் மாளிகையில் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்தனர். பனிந்து ஹசரங்க தலைமையிலான 15 வீரர்களை கொண்ட ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அணி இன்று காலை நாட்டிலிருந்து புறப்பட உள்ளது. வீரர்களை ஊக்குவித்த அதிபர் அவர்களுடன் சிநேகபூர்வமான உரையாடலை மேற்கொண்டதுடன் நாட்டிற்கு சிறந்த வெற்றியை பெற்றுத் தருமாறு தனது வாழ்த்தை தெரிவித்தார். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகளில் ஜூன் 1 முதல் ஜூன் 29 வரை இடம்பெற உள்ளது.